இன்றைய முக்கிய செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் மக்களுக்கு உதவ தற்காலிக ஒரு வழி பாதைகள் அறிவிக்க வேண்டும். காவல்துறைக்கு எல்ஜிகே கட்சி தலைவர் கோரிக்கை. புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசல்களில் சிக்கி அவதிப்படாமல் இருக்க முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளை தற்காலிக ஒரு வழி பாதைகளாக மாற்ற வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் காவல்துறை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையிடம் அவர் அளித்த மனுவில் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதிலிருந்தும் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கிய நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகள் தற்காலிகமாக ஒன்-வே பாதைகளாக மாற்றுவது மிகவும் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவல்துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டதாகவும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒரு வழி பாதைகள் அறிவிக்க வேண்டும். மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். 2026 ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைதி, வளம், வாழ்க்கை தர உயர்வு முதலான சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக மலரட்டும். 2025 ஆண்டு மக்கள் சேவைக்காக தேசிய மக்கள் மன்றங்களை தொடங்கினோம். மக்கள் பிரச்சினைகளை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்தினோம். அரசின் கவனத்துக்கு கோரிக்கைகளாக கொண்டு சென்றோம். 2026 தேர்தல் களத்தை சந்திக்க லட்சிய ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதுச்சேரி மக்களின் அமோக ஆதரவையும் பெற்று வருகின்றோம். லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் இது புத்தாண்டுதான். புதுச்சேரி மாநில பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்களை முன்னிறுத்தி புதிய அரசை இந்த புத்தாண்டில் அமைப்போம். ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு சிறந்து விளங்கும் பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதியேற்கின்றோம். கல்வி, மருத்துவம் முதலான அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலம் புதுச்சேரி என்ற நிலையை உருவாக்குவதே லட்சிய ஜனநாயக கட்சியின் குறிக்கோள். 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக பின்தங்கியிருக்கும் புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான காலம் கனிந்துள்ளது. உயரம் தொடுவோம், சிகரம் அடைவோம். வானம் என்பது வல்லூர்களுக்கு மட்டுமில்லை, வானம்பாடிகளுக்கும் தான். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் என்று லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் தெரிவித்துள்ளார். மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்களுக்கு அரசு அறிவித்த 2 கிலோ கோதுமை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திருக்கனூரில் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி சமீபத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 கிலோ கோதுமை வழங்கி துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையின் மூலம் அரசு சார்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ கோதுமை வழங்கும் திட்டத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், வியாபார சங்க தலைவர் துரை, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் முத்தழகன், TSA கண்ணன், பாஜக தொகுதி தலைவர் அனுசுவை, பாஜக பிரமுகர் வீரராகவன், ஊமதுரை, ராஜேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்.
ஃபீனிக்ஸ் கராத்தே அணி தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கங்களை வென்றது. டிசம்பர் 27 முதல் 28 வரை காரைக்காலில் நடைபெற்ற SGDIF தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி ஃபீனிக்ஸ் கராத்தே அணி பதக்கங்களை வென்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி ஃபீனிக்ஸ் கராத்தே அணி வீரர்கள் 6 தங்கம் 5 வெள்ளி 19 வெண்கல பதக்கங்களை வென்றனர். மேலும் சென்சாய் அருள்ராஜ் போட்டி நடுவராக பங்கேற்றார். பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களையும் பங்கேற்ற வீரர்களையும் புதுச்சேரி ஃபீனிக்ஸ் கராத்தே அணியின் தலைவர் KB கிறிஸ்துராஜ், பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் மற்றும் ஃபீனிக்ஸ் கராத்தே அணியின் பொதுச் செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் பாராட்டினர். பயிற்சியாளர்களான சென்சாய் அருள்ராஜ், சென்சாய் சுரேஷ், சென்சாய் கார்த்திகேயன், சென்சாய் பரத், சென்சாய் திரிசான், சென்சாய் சந்திரபூஷன் மற்றும் பெற்றோர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் திருவானை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் வெற்றி விநாயகர் நகர் பிரதான சாலையில் வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 24,40,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகரன், JC மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் திருபுவனை தொகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.